ஏங்க இந்த கர்கிவ் பகுதி இருக்குல்லங்க, அங்க அதிக அளவுல இந்த எஜிப்து ஆளுங்க வந்து சண்டை பிடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதோட இப்போ உக்ரைன் தரப்புல இருந்து ஒரு திடுக்கிடும் தகவலை கொடுத்துருக்காங்க. எதுக்காகப்பா திடீர்னு எஜிப்து மேல கொண்டு போய் குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஜிப்து என்ன அப்படியே இழுக்க முடியல. இன்னொரு சைடு இந்த தக் ஆஃப் வார் இருக்கு இல்லையா, அந்த கயிறு இரு சைடுல பிடிச்சி இழுப்பாங்க இல்லையா, அது போல இப்போ எஜிப்து நடுவில் நிற்குது. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மேற்குலக நாடுகள், இன்னொரு பக்கம் ஈரான் வந்து இழுத்து பாக்குறாங்க. எஜிப்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துல வந்து அவங்களுக்கு சார்பா இருக்காங்க, இன்னொரு நேரத்துல இவங்களுக்கு சார்பா இருக்காங்க. இதுல 2 குற்றச்சாட்டுகள் எஜிப்து மேல வந்திருக்கு. ரஷ்யாவுக்கு ஆதரவா உக்ரைனுக்கு எதிரா எஜிப்துல இருந்து ஆட்கள் போய் ரஷ்யாவுக்கு ஆதரவா சண்டை பிடிச்சிக்கிறாங்க உக்ரைன் எதிர்த்து அப்படின்ற குற்றச்சாட்டு உக்ரைன் தரப்புல வைக்கும் போது, இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்கன்னா, ஏங்க இந்த காசா எஜிப்து பார்டர்ல 10 மீட்டருக்கு இல்ல 10 அடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டனல, பெரிய டனலை கண்டுபிடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதோட அவங்க தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து இருக்கு. ஸோ இந்த குற்றச்சாட்டுகள்னா என்ன செய்ய முடியும்? இவங்களோட அசெட்ஸ் எல்லாமே இருக்குது, ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், லவுட்டிக்கலாம், திருடிக்கலாம். ஐயோ இல்லைங்களா, டங்கு ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்கிறது. அவங்க ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இஸ்ரேலோட நன்மைக்காக இந்த எஜிப்து வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு கெடுதல் பண்ணிக்கிறாங்க. அதனால எஜிப்து பணத்தை வந்து ஃபுல்லா அபகரிச்சு நன்மை பண்ணும் இல்லையா உக்ரைனுக்கு. ஏன்னா எஜிப்தோட ஆளுங்க தான் நாங்க சண்டை பிடிச்சிக்கிறாங்க உக்ரைன் எடுத்து. அதனால எஜிப்தோட பணத்தை கொஞ்சம் உக்ரைனுக்கு கொஞ்சம் இஸ்ரேலுக்கு செலவு பண்ணிடலாமா அப்படிங்கிறது போல யோசனைகள்லாம் வந்துருச்சுன்னா, இப்போ எப்படி பொருளாதார தடைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா மேல போட்டிருக்காங்க. ரஷ்யா தாங்க முடியுது, அது போல எஜிப்ட்ல தாங்க முடியுங்களா? ஏகப்பட்ட சிக்கலாயிரும்ல. எஜிப்து கிட்ட சுவிஸ் கனால் இருக்கானா, இப்ப அந்த கனால் இருந்தும் பிரயோஜனம் இல்லையா, அதனால வருமானம் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. கீழே ஹவுதிஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட ஒரு MQ-9 ரீப்பர் ட்ரோன் அமெரிக்காவோட சுத்திட்டு இருந்துக்குது, இன்னைக்கு பறந்துட்டு இருக்கு, நாங்க சுட்டு போட்டாங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த MQ-9 ரீப்பர் ட்ரோனோட மவுஸே போயிருச்சு. ஆனா இன்னும் கருங்கடலை வந்து ஒண்ணு கூட அடிக்கல. செங்கடல்ல ஒரு 3-4-5க்கு மேல அடிச்சிட்டாங்க ஹவுதிஸ் அப்படிங்கிறது போல கணக்கெல்லாம் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நாளுக்கு நாள். ஸோ இந்த மிடில் ஈஸ்டும் சரி இப்போ உக்ரைனும் சரி ஒரு சேர போற மாதிரி இருக்கா? நம்ம முன்னாடியே இது வந்து கணிச்சிருப்போம். இது போல ரெண்டையும் ஒரே பேக்கேஜ் வச்சு அனுப்புறாரு பைடன் அவர்கள்னா 2 போர்களையும் இணைக்க பாக்குறாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? ஸோ அது போல ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ குற்றச்சாட்டுகள் மட்டும் உக்ரைன் தரப்புல இருந்து இல்ல, தாக்குதல்கள் இருதரப்பையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ரஷ்யாவும் ஏர்பேஸ்ல அடிச்சுக்கிறாங்க உக்ரைனோட ஏர்பேஸ்ல, அதே போல உக்ரைனும் ரஷ்யாவோட ஏர்பேஸ்ல எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. பட் ஆனா இதுல மெயினான விஷயம் என்னன்னா, இப்ப F-16 உக்ரைனுக்கு கிடைச்சிச்சு, 10 கிடைச்சிருச்சு. ஜெலன்ஸ்கி அவர்கள் F-16ஓட டம்மி தான், அது ஒரிஜினலா இருக்க வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் ஒரிஜினலா கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வச்சு ஓப்பன் ஸ்டேஜில் எல்லாம் அந்த ஃபைட்டர்ஸ்க்குலாம் கூப்பிட்டு செரிமனி வச்சு பண்ணிட்டாங்க. இப்போ ஒடசால வந்து F-16 பறக்க ஆரம்பிச்சிருச்சு, வீடியோ பதிவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஜெலன்ஸ்கி அவர்கள் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன கேட்டுக்கிறாருன்னா, எங்க நாட்டோ நாட்டு கூட்டணி வாங்க, இதுக்கு மேல பறக்கிற எல்லா ரஷ்யா மிசைல் ட்ரோன்கள் எல்லாத்தையும் டவுன் பண்ணுங்க பார்ப்போம் அப்படிங்கிறதோட அவங்க தரப்புல இருக்கு. ரெண்டாவது இன்னொரு கோரிக்கை வந்து ரொம்ப தேம்பி பேசிக்கிறாரு, இதுக்கு மேலேயாவது மேற்குலக நாடுகளோட மனசு இறங்குதான்னு பார்ப்போம். என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, இப்பவாவது லாங் ரேஞ்ச் மிசைலை கொடுங்க, நாங்க ரஷ்யா டெரிட்டரி கிட்ட டீப்பா அடிக்கணுங்க அப்படிங்கிறது போல. எங்க அதான் அட்டாக் ACMS மிசைல் இருக்குல்ல, ஏன்னா இப்ப கூட இந்த ATACMS மிசைலை பயன்படுத்தி லுகான்ஸ்க் பகுதியில தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. மக்கள் வாழும் பகுதியின் ரஷ்ய தரப்புல குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தால் இல்ல எங்களுக்கு தெரியும், நாங்க அடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருக்கு. எதுக்குங்க லுகான்ஸ்க்கு தூக்கி பெல்கிராட்ல அடிங்க. யூரோப்பியன் நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்கறத விட்டுட்டு உக்ரைன் அமெரிக்காக்கு அழுத்தம் கொடுத்து இந்த அட்டாக், இந்த ATACMS, இந்த அட்டாக்கம்ஸ் மிசைல்னு இந்த ரஷ்யா தரப்புல பேசி நம்ம ஆயில் அதுவே வருது. ATACMS மிசைல் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல பயன்படுத்தி ரஷ்யாவோட பல பகுதிகளை அட்டாக்குங்க அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டும் வெறி கொண்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் அமெரிக்கா டைரக்டா போருக்குள்ள குச்சி மாதிரி இருக்கும். மேற்குலக நாடுகளுக்கு அதை வேணும், அப்பாடி எங்களை விட்டாங்கடா சாமி, நம்ம தப்பிச்சாச்சு அப்படிங்கிறது போல அவங்களுக்கு இருக்கு இல்லையா? ஏன்னா இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்றும் பெருசா தெரியல. ஏன்னா யூரோப்பியன் யூனியன் நாடுகள் போருக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. மேபி ஒரு தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற எண்ணங்களும் வருது. இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இப்ப ஜெர்மனியோட அப்போசிஷன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து இப்ப கிளியர் கட்டா வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனில ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்களோட பார்ட்டிக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்களே, இப்ப அவங்கள வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஏங்க ஒரு கூட்டணி உருவாக்கணுங்க. இந்த கூட்டணி யூரோப்பியன் யூனியன்கிறது ரஷ்யாவும் யூரோப் தானுங்க. அதனால யூரோப்ல இருக்கிற எல்லா நாடுகளையும் இணைக்கிற மாதிரி ஒரு யூரோப்பியன் யூனியன் ஒரு கூட்டணி உருவாக்கி, இந்த கூட்டணியெல்லாம் ஒரு ஒப்பந்தத்துல இருந்தாதாங்க இங்க போரே வராது, இதுக்கு மேல அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிறது போல அவர் சொல்லிக்கிறாரு. ஏன் திடீர்னு மனமாற்றம்?
இங்க டாரஸ் மிசைல்லாம் கொடுக்கலாம் அது இதுன்னு எல்லாம் பேசுவாங்க. பட் ஆனா இப்ப என்ன ரஷ்யாவை இணைக்கலாம் ஒரு கூட்டணிக்குள்ள அப்படிங்கிறது போல ஓப்பனா பேசுறாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா 2025 எலெக்ஷன் வரப்போகுது ஜெர்மனிக்கு. இப்ப ஜெர்மனியோட ஆளுகின்ற அரசாங்கம் இருக்கு இல்லையா, அவங்களோட என்டையர் பாப்புலாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா கணிசமான அளவுல குறைஞ்சிருச்சு. அதாவது 30% தான் பாப்புலாரிட்டி இருக்குன்றாங்க. பாப்புலாரிட்டியே 30%னா இப்ப என்ன கன்ஃபர்மேஷன் அதுல ஒரு 10-15% ஓட்டு வாங்குறதுனாலே கஷ்டம் தான் ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள். ஏன்னா நிலைமை அப்படி மாறிடுச்சு. ஜெர்மனிக்கு வர வேண்டிய கேஸ் நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் வழியா வர முடியாது. இப்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்குது ஜெர்மனி. ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல அங்க இருக்க மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான தேவைகள் பணம் எதுவுமே இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற சூழல் தான் ஜெர்மனிக்குள்ள இருக்கு. ஜெர்மனின்னு இல்ல, யூரோப்ல இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு இதுதான் சூழ்நிலை. இப்படி இருக்கும்போது ரிஷி சுனாக் அவர்கள் கூட சமீபத்துல இப்ப ஆளுகின்ற யூகே அரசாங்கத்தோட பிரைம் மினிஸ்டருக்காக புதுசா வந்தார் இல்லையா, லேபர் பார்ட்டி அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சஜஷன் கொடுத்துருக்கீங்க, இந்த ஜெர்மனிக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பிடிங்க கொடுங்க டாரஸ் மிசைல் அப்படிங்கிறது போல. ஏங்க உங்க ஸ்டாம் ஷேடோ மிசைல் இருக்குல்லங்க, எடுத்து ரஷ்யாக்குள்ள போடலாம்லாங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து அவங்க தரப்புல இருக்குது. ஆனா ஏதாவது ஒரு பீஸை கொண்டு போய் சிக்க வச்சுட்டு வந்துட்டோம்னா ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத அவங்க விசிபிளா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆசைப்படுறாங்களா, அதுக்குதான் ஒரு பீஸ் தேடிட்டு இருக்காங்க. அது ஜெர்மனி ட்ரை பண்றாங்க. ஜெர்மனி பல தடவை தப்பிச்சுட்டே இருக்குது. அது ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 5 6 பாஸ்வேர்டு வச்சு தப்பிச்சாங்க பாத்தீங்களா, டாரஸ் மிசைல் கொடுக்காம. அங்க நிக்கிறாங்க ஜெர்மனி. மாஸ்டர் ஸ்ட்ரோக் இல்லையா, இல்லைன்னா ஜெர்மனி சிக்க வச்சிருப்பாங்க, ஃபுல்லா முடிச்சு விட்டுருப்பாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது யூரோப் வந்து இன்னும் ஹெசிடேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. உக்ரைன் வந்து இன்னும் நம்பிட்டே இருக்கிறாங்க மேற்குலக நாடுகள்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் லாங் ரேஞ்ச் மிசைல் கேட்கறாங்க, எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப மிடில் ஈஸ்ட்ல திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் காசாக்குள்ள ஒரு ஸ்கூல் மேல வந்து தாக்குதல் பண்ணிட்டாங்க. கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து, ஏங்க அங்க ஹமாஸ் ஃபைட்டர்ஸ் இருந்தாங்க அதனால நாங்க அடிச்சோம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காசாக்குள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட மத்திய பகுதியை நோக்கி ராக்கெட்ஸை ஏவி விட்டுருக்காங்க. ஒரு நல்ல தாக்குதல். ஏன்னா இதுக்கு முன்னாடி இல்ல, அது காசானாலே உங்களுக்கு தெரியும் முழுசா வந்து சுத்தி வளைச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இன்னுமே உள்ள இருந்து ராக்கெட் சேவுறாங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இஸ்ரேலுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா காசாங்கிறது ஒரு கோட்டை, ஒரு மிகப்பெரிய டனல் அப்படிங்கிறது இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே நம்ம சொல்லியிருப்போம். இது ஆபரேஷன் 2 ஸ்வாட்ஸ்ங்கிறது ஒன்று துருக்கி ஒன்று ஈரான். ஸோ இதுதான் அங்கே இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவா எப்போ இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே எல்லாத்தையும் தெளிவா சொல்லியாச்சு. காசாங்கிறது ஒரு பெரிய கோட்டை அப்படிங்கும் போல நம்ம சொல்லும்போது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தாங்க, நீ நல்லா கதை எழுதுறப்பா, நல்லா கதை சொல்ற அப்படிங்கிறது போடலாம். பட் ஆனா இப்போ விசிபிளா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு காசால டனல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது போல. ரெண்டாவது இஸ்ரேல் நினைச்சிருந்தாங்கன்னா எப்போ முடிச்சிருக்கலாம். பட் ஆனா அவங்க முடிக்கல. அது இன்னும் கொஞ்சம் டீப்பான ஆபரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா என்னமோ தெரியல. மேபி அவங்க கொஞ்சம் ஸ்லோவா, ரஷ்யா மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா பண்ணலாமோ அப்படிங்கிற எண்ணத்துல கூட பண்ணியிருக்கலாம். பட் ஆனா காசால அதிகமான டனல்ஸ் இருக்கு. நம்ம சொன்னது எல்லா பாயிண்ட்ஸும் ஊர்ஜிதப்படுது. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஈரான் வந்து இம்மீடியட்டா பெரிய ரெஸ்பான்ஸ் எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் காலதாமதம் ஆகும். எல்லாரும் சொல்றாங்க 11 வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த ஈரானுக்குள்ள வந்து இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் இது போல பல விஷயங்கள்லாம் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு இனிஷியேஷன்னால எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஈரான்லயே இந்த IRCG இருக்காங்க இல்லையா, அந்த ராணுவம், அதுல இருந்தே பல நபர்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈரானை ரிஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிக அளவுல ரஷ்யா கிட்ட இருந்து உதவிகள் வருது. ரஷ்யாவோட விமானங்கள் அதிக அளவுல ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் பறந்துகிட்டு இருக்கு. ஸோ பெருமளவுல ரஷ்யாவோட உதவிகள் ஈரானுக்கு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. இப்போ ரஷ்யா டைரக்டா இதுல இன்வால்வ் ஆகுவாங்களா, ஈரானுக்கு உதவி பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா சைலண்டா தான் இருப்பாங்க. பட் ஆனா வயலண்டா ஹெல்ப் பண்ணுவாங்கன்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இழப்பு அந்த அளவுக்கு இருந்திருக்கு. நேவல் பிளீட்டா இருக்கட்டும், சப்மரைன்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மேற்குலக நாடுகளோட ஆயுதங்களோட, மேற்குலக நாடுகளோட இன்டெலிஜென்ஸோட பெருமளவுல உக்ரைன்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு மிக பெரும் ஆபரேஷன் பண்ணி அழிச்சது இந்த மேற்குலக நாடுகள் தான். அதுவும் குறிப்பா அமெரிக்கா. அப்படி ஒரு லட்டு கிடைச்சிருக்கும் போது ரஷ்யாவுக்கு சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு வைலண்டான உதவியா ஈரானுக்கு கண்டிப்பா ரஷ்யா பண்ணியவாங்க, எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. நான் முன்னாடியே சொன்னதை, இது வந்து ஸ்பெஷல் ஆபரேஷனா தான் இருக்கும். ரொம்ப பெரும் அளவுல எல்லாம் ராக்கெட் செய்ய வருது எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களே. இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து ஒரு 300-400 ட்ரோன்கள்ல ஏவுவாங்க. அதெல்லாம் எனக்கு டவுட் தான், அதெல்லாம் வந்து கஷ்டம் தான். ஏன்னா இப்ப இனிஷியலா ஒரு ரூட்டை ரெடி பண்ணணும். ஒரு ரூட்டை ரெடி பண்ணி முதல்ல அந்த இடத்துக்கு கொண்டு போய் ஈரான் அவங்களோட ஆயுதங்கள்லாம் சேர்த்து வச்சுட்டு ஈரானுக்குள்ள போரை கொண்டு வராம இஸ்ரேல் அந்த பகுதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா லெபனான், சிரியா இந்த பகுதியிலேயே போரை வச்சுக்கணும். ஏன்னா இஸ்ரேலும் ஜோர்டனும் சேர்ந்து இணைஞ்சு அங்க இருக்கக்கூடிய சிரியாவா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும், ஈராக்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸா இருக்கட்டும், மேல இருக்கக்கூடிய லெபனானா இருக்கட்டும், சிரியாவா இருக்கட்டும், இந்த பக்கத்துல போர் செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மேற்குலக நாடுகளோட
உதவியோட. உதாரணத்துக்கு இப்போ அமெரிக்கா இருக்கிறாங்கன்னா ஃப்ரீ லீஜியன் உக்ரைனோட ராணுவ வீரர்களும் இங்க வந்து நாங்க உதவி பண்றோங்க இஸ்ரேலுக்கு அப்படின்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்குல. அவங்க வரல நாங்க வருங்க அப்படிங்கிறது போல சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஏன்னா இந்த இடத்துலயும் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது போல விஷயங்கள்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறது பலரோட கருத்துக்கள். எனக்கும் அது ஒரு தனிப்பட்ட கருத்தா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது போல நடக்க வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது முதல்ல சிரியால இந்த ஜோர்டனுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி ஒரு மிக கணிசமான பகுதி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஈரான் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க பார்ப்பாங்க. அது ஆல்ரெடி அசாது அவர்களோட ஆட்சிக்கு கீழே தான் இருக்கு அந்த பகுதி. ஸோ அது வந்து ஃபுல்லா அவங்க ராணுவத்துக்கு கீழே எடுக்க பார்ப்பாங்க. இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா அது டைரக்டா ஈரான் ஐஆர்சிஜி அப்படிங்கறத விட ஐஆர்சிஜி பேக்டு கூட ஒரு அட்டாக் நடத்த வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி பண்ணி தான் இந்த எஸ்கலேஷன் அடுத்த கட்டத்துக்கு போகுமே தவிர எடுத்தவங்க அவுத்தன்னு அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் மேற்குலக நாடுகளுக்கு, அது குறிப்பா அமெரிக்காக்கு இஸ்ரேலுக்கு தேவை. முன்னாடி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போய் ஒரு வெறியேற்றி விட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு நாடு வெறியேறி வந்து டபன் அடிச்சாங்கன்னா அதுதான் வேணும். இவங்க மாறி குண்டை போட்டு அப்படியே சொடக்கு போற நேரத்துல முடிச்சிடலாம். போற பொறுத்த வரைக்கும் இந்த மேற்குலக நாடுகளோட அனலிஸ்ட்லாம் சில விஷயங்கள் தெளிவா சொல்லுவாங்க. சில பாயிண்ட்ஸ் அதுல முக்கியமான பாயிண்ட், நீ ஒருத்தவங்க கூட ஒரு போருக்கு போறீன்னா முக்கியமான விஷயம் நீ நோட் பண்ணோம், எவ்வளவு சீக்கிரத்துல அந்த போரை முடிக்கிற, அந்த போரை நீ அவ்வளவு சீக்கிரத்துல முடிக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது, உன் இழப்புகள் என்ன, உன்னோட கெயின் என்ன, இது போல பல விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க கணிச்சுதான் போவாங்க. இந்த அனலிஸ்ட் எல்லாருமே அவங்க பேசக்கூடிய இந்த வாசி சேனலா இருக்கட்டும், பல அனலிஸ்ட் இருக்கட்டும், எடுத்து பாத்தீங்கன்னாலே குயிக் அண்ட் டிசைசிவ், இல்ல எதிரி வந்து நம்மளை அட்டாக் பண்றாங்க, நம்ம பாதுகாக்கக்கூடிய பகுதியில வந்து அட்டாக் பண்றாங்கன்னா குயிக் அண்ட் டிசைசிவா இருக்கக்கூடாது, தாமதமா இருக்கணும், ரொம்ப லேட்டா இருக்கணும், அதுக்கான விலை அவங்க கொடுக்கறது அதிகமா இருக்கணும். சோ இப்ப அமெரிக்கா என்ன செய்வாங்க, இஸ்ரேல் என்ன செய்வாங்க, கொடுக்க போற விலை கம்மியா இருக்கணும், ஈஸியா இருக்கணும், ஃபாஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறது போலதான் அவங்க யோசிப்பாங்க. பட் ஆனா இப்ப ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த உலகத்துக்கே தெளிவா காமிச்சிட்டாங்க, எப்பேற்பட்ட எஸ்கலேஷனா இருந்தாலும் அமைதி காக்கவும், அமைதியாக போர் செஞ்சா கண்டிப்பா வெற்றி நமதே அப்படிங்கிறது போல காமிச்சு கொடுத்துக்கறதுனால இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய போரும் அப்படித்தான் போகும். ஒரு மிக பெரிய யுத்தமா மாறும், அது ஒரு டைமுக்கு அப்புறம் மாறும், இனிஷியலா மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஈரானை ரீஸ்ட்ரக்சர் பண்ணோம், நம்ம சொன்ன மாதிரி ஐஆர்சிஜியில் இருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணாங்களே, ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு பாத்தை ரெடி பண்ணும். ஏன்னா ஈரான்ங்கிறது ஈராக்கை தாண்டி சிரியாவுக்கு போய் சிரியால இருந்து லெபனான், அந்த ஜார்டன், அதுக்கப்புறம் இஸ்ரேல், இது போல பகுதிகளை தாக்குதல் பண்றதுனால ஒரு மிகப்பெரிய சப்ளை லைனை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயத்துல ஈரான் இருக்காங்க. எடுத்தவங்க ஒருத்தவங்கள அடிக்க முடியாது, அடிச்சாங்கன்னா கஷ்டம்தான். ஏன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா அர்மேனியால அமெரிக்கன் ட்ரூப்ஸ் இருக்கு, இப்ப கீழே வந்து பாத்தீங்கன்னா சவுதி, குவைத், இந்த இடத்துல எல்லாம் வந்து கத்தாரு, இந்த பகுதியிலாம் அமெரிக்கன் ட்ரூப்ஸ் இருக்கு. இப்ப கூட அமெரிக்காவோட ஸ்டாரோ டேங்கர் இருக்கு இல்லையா, பறந்துட்டே இருக்காங்க. அமெரிக்காவோட இந்த விமானம் இல்ல, அமெரிக்காவோட கார்கோ விமானங்களா இருக்கட்டும், உளவு விமானங்களா இருக்கட்டும், இந்த பெர்ஷியன் கப்பல்ல போர் கப்பல்களை டிப்ளாய் பண்றதா இருக்கட்டும், எல்லாம் பெருமளவுல இருக்கு. ஸோ இனிஷியலா வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பண்ணாங்கன்னா அதிகமான வெற்றி வாய்ப்பு ஈரானுக்கு இருக்கு. இதை நினைச்சுதான் மேற்குலக நாடுகளும் குறிப்பா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா பேனிக்கா இருக்காங்க. ஏன்னா பெரிய ரெஸ்பான்ஸ் ஈரான் தரப்பு வந்து கொடுத்துட்டாங்கன்னா பெருசா அடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெதுவா இருக்குது, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்குன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதோட யோசிக்கிறாங்க. ஈஸியா இருக்கணும், இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த வர்த்தக பாதை இருக்குல்ல, அதுதான் இதுல ஈரான் மட்டும் கிடையாது, இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சில நாடுகளும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த வர்த்தக பாதை அமைக்கிறதுக்கு. இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த பதில தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் ஈரான் எடுப்பாங்க, என்ன நடக்கும், இதெல்லாம் பார்த்துடலாம். ரெண்டாவது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அடுத்தது பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தொடர்ந்து ஃப்ரண்ட் லைன்ல பல இடங்கள்ல முன்னேறிட்டு இருக்காங்க. இந்த பதிவு கொஞ்சம் பெருசாயிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு இருக்கக்கூடிய செய்திகள், அது கூட என்னென்ன நடந்திருக்கு, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதுல என்ன ஃபாலோ ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து இதே போல பதிவுகள், அப்டேட்ஸ், லைவ் அப்டேட்ஸும் என்னென்ன செய்திகள் வருதோ அது எல்லாத்தையும் நம்ம வெரிஃபை பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவசரமா எல்லா செய்தியும் கொடுக்காம ஒரு செகண்டுக்கு 2 செகண்ட் யோசிச்சு அந்த செய்திதான் உறுதிதானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொடுக்க பாக்குறேன். ஏன்னா போன தடவையே நம்மளோட தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் யூடியூபர்ஸ்னா ஒரு தவறான செய்திகள் கொடுத்துட்டு எல்லாம் சொல்லியிருந்தாங்களே, அது போல நடக்காம நம்ம கொடுக்கல, அது போல எந்த ஒரு தவறான செய்திகளையும் பப்ளிஷ் பண்ணவே இல்லை. ஸோ அதே போல மெயின்டைன் பண்ணும் இந்த தடவையும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்கேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு லேட்டா இருந்தாலும் ரொம்ப தெளிவாகவும் என்ன நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் அனலைஸோட ஒரு வீடியோவோட அடுத்தடுத்த பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல தொடர்ந்து பதிவுகள் வரும். உங்களோட ஆதரவு எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில் இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம்.